நான் உங்களின் ஷேக் மீரான். அடிக்கடி பார்த்துருப்பீங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சாப்பிட்ட உணவு நம்மளை வந்து எந்த வகையில் நம்மளை வந்து பலப்படுத்தும்? அது திருமணமானவங்களாக இருந்தீங்க, இல்லை திருமணமாக போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு, பிபி இந்த மாதிரிலாம் நோயில் இருக்குது, அதிகமாக மாத்திரைலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை வயசாகிடுச்சு, 60 வயசு 70 வயசு ஆகிடுச்சு, யாராக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு உணவு சாப்பிட்ருப்போம். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்குறது உணவு சாப்பிட்ருப்பீங்க. என்ன உணவு சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த உணவு உங்களுக்கு எப்படி வந்து இன்னைக்கு நாளை எப்படி நான் வந்து கடத்துறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத யோசிச்சேன். அப்படி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி யாரும் பார்த்து சாப்பிட்றதே இல்லை. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னுடைய நாக்குக்கு என்ன தேவை, இல்லைனா என்னுடைய வயிற்றுக்கு என்ன தேவை, என் வயிற்று நிரப்பணும், அதுக்கு ஒரு உணவு. அப்புறம் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னா நாக்குக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு அந்த 2 ஆப்ஷனில் தான் நிற்கிறேமே ஒழிய, நம்ம உடலுக்கு, நரம்புகளுக்கு, ரத்தத்துக்கு, சதைக்கு, எனக்குன்னு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்காக உழைக்கணுங்க. அதாவது உழைக்கிறதுக்கும் உடல் தேவை. அதே போல் எனக்கு நம்பி வந்து ஒரு மனைவி இருக்காங்க, அந்த மனைவிக்கான சந்தோஷம், அவங்களுடைய தேவைகள் இருக்குது, அந்த விஷயத்துக்காக நம்ம உடல் பலம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உடல் பலத்துக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரே விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உணவு மட்டும்தான். உடற்பயிற்சி கூட உணவு மூலியமாக மட்டும்தான் உடற்பயிற்சியில் உடலில் வந்து ஒரு கட்டுமஸ்தான உடம்பை கொடுக்கும். உடற்பயிற்சி மட்டும் செய்கிறாரு, ஆனால் வந்து உடலுக்கான சரியான உணவு எடுக்கலை அப்படின்னா அதுவும் ஃபெயிலியர் தான். அப்போ அந்த மாதிரி உணவு விஷயத்தில் நம்ம இன்றைக்கி என்ன எடுத்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அதில் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களால் உங்கள் குடும்பத்துக்கும் சரி, உங்கள் நம்பி வந்த மனைவிக்கும் சரி, நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை கொடுக்க முடியும். உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல முறையில் வந்து கடைசி வரைக்கும், அதாவது சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து மக்கள் இன்னைக்கு வாழ்றது நாளைக்கு வாழ்றது இவ்வளவுதான் பாக்குறாங்க. என்டையர் லைஃப் நான் ஒரு 80 வருஷம் வாழுவேன் அப்படின்னா அந்த 80 வருஷத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த 80 இயர்ஸ்ல ஒரு 80 வயசுக்கு மேலனா நான் வந்து என்னுடைய வேலையை என்னாலே செஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறிதான். இன்னைக்கு பல பேருடைய தேவைகள் இருக்கு. அதாவது ஒரு மனிதன் வாழணும்னு சொன்னா பல தேவைகள் இருக்கு. அதுல முக்கியமா முதுமை காலத்துல அந்த தேவைகள் இருக்கு. அது வந்து மக்களுக்கு ரொம்ப சிரமம், நம்ம கூட வாழ்றவங்களுக்கு ரொம்ப சிரமம். அந்த நிலைமையிலேயே நான் ஆரோக்கியமாக இருக்கணும், கடைசி நாள் வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்துக்குமே நம்ம சரியான உணவை தேர்ந்தெடுக்கிறத தவிர வேற எந்த விதமான வழியும் இல்லாத காலத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய நரம்புகளுக்கு, சதைக்கு, ரத்தத்துக்கு என்ன உணவுகள் தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உணவுகளை எடுத்து, உதாரணத்துக்கு ஒரு 40 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி நம்ம என்ன உணவுகள் தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1990, 95 கூட பார்த்தீங்கன்னா நல்ல உணவுகளை நம்மளுடைய தாய் தகவல் நம்ம கொடுத்தாங்க, நம்மளுடைய வீட்டு பெரியவங்க நம்ம கொடுத்தாங்க, தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இது சாப்பிடு, இது நல்லது. ஏதாச்சும் கீழே எடுத்து போட்டால் கூட சொல்லுவாங்க, கருவேப்பிலை கீழே போட்டோம், சின்ன வெங்காயம், இந்த மாதிரி உணவுகள்லாம் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஞாபகப்படுத்துவாங்க பக்கத்துலேருந்து, அது கண்டிப்பாக சாப்பிடு, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. அப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து பாவக்காய் குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு சொல்லி தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்தாங்க. ஓரளவு நம்ம ஒரு ஆரோக்கியமான ஜென்ரேஷனாக வந்திருக்கிறோம். இப்போ என் வயசில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் அப்படி வந்து டோட்டலாக இல்லை. இப்போ வந்து அதிகமாக அவங்க விரும்புறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் வந்து இந்த இன்னைக்கு வந்து வேஃபிள்ஸ், பிஸ்கெட்டில் கூட டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, அப்புறம் உணவுகளில் கூட விதவிதமாக வந்திருக்கு. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் குழப்பம் இருக்குது. சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு பெரிய குரூப், ஏன்னா சிக்கன் தான் இன்னைக்கு ஒரே உணவாக இருக்குது. வாலிப பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, வாலிப பெண்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக சிக்கன், எங்கே போனாலும் சிக்கனை டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணுறாங்க. இதில் பெரிய குழப்பம் இருக்குது, சாப்பிட்லாமா வேண்டாமா, இது ஒரு கேள்வி. சிக்கன் சாப்பிடலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம கருத்தும் அதுதான். சிக்கன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் பயன்படுத்துறாங்க. அது சிக்கன் சாப்பிட்டா அவ்வளோதான். அதாவது இன்னைக்கு புரத சத்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக சிக்கனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு குழப்பம். சரி, காய்கறி பழங்கள் பக்கமாக ஒரு குரூப் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு குழப்பம், ஒரு பயம். இந்த காய்கறியில் வந்து சாக்கடையில் கழுவுற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ, அப்புறம் வந்து தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா சாயம் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ, இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து காய்கறி பழங்களை வந்து நமக்கு வந்து சாப்பிடலாம், ஆனால் வந்து அதுலேயும் வந்து ஏதோ நோய் வரா மாதிரி, இல்லை அதுலேயும் கலப்படம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பரப்பப்படுது. இந்த மாதிரி அதில் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். இந்த மாதிரி நல்ல உணவுகள் எதை எடுத்தாலும் அதில் இன்னைக்கு மனித சமுதாயத்தில் நம்மளை போன்ற மக்களுக்கு என்னன்னா ஒரு குழப்பம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வரணும், நம்ம நல்ல உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து இன்னைக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கண்டிப்பாக தேவைப்படுது. இது மாதிரி நல்ல உணவுகளே நான் எடுக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? என் உடம்பு அப்படியே விட்டுறதா? நான் இன்னைக்கு சம்பாதிக்கிறது என் உடம்பு நல்லா இருக்குங்க, அடுத்த உள்ள அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எந்த ஜென்ரேஷனில் இருக்கோம்னா, நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்முடைய சந்ததிகள் இறந்து போகிறத, நம்ம சந்ததிகள் வந்து கண் முன்னாடி இயற்கையான மரணம் ஏறுறத பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இன்னைக்கு இருக்கிறது சொல்லி இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவ வல்லுநர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆய்வறிக்கைகளில்.
அதாவது தாத்தா அப்பா இறந்து போனாங்க, அதை நம்ம பார்த்தோம் இயற்கையாக. ஆனால் இப்போ வர காலம் எப்படின்னா மகன் பேரன் இதெல்லாம் வந்து தாத்தா வீடுக்குமே பேரன் இறந்து போகிற ஒரு காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இதற்கான முக்கியமாக காரணம் என்ன சொல்லலாம், நம்முடைய உணவு பழக்க வழக்கம் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன உணவுகளை சாப்பிடணும், காய்கறி பழங்களில் நமக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது. காய்கறி பழங்கள் சாப்பிட்றத விட இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கீரை இந்த மாதிரி சாப்பிட்றது நல்ல ஆப்ஷன் நம்ம கிடையவே கிடையாது. அதில் நிறைய நேரம் கொடுங்க, அதில் நிறைய எடுத்துக்கங்க. குறிப்பாக காலை உணவுகளில் இந்த காய்கறி பழங்கள் கீரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மற்ற சில காய்கறிகள் சாப்பிட்டா கேஸ் வரும், சில காய்கறிகள் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயை வச்சுட்டு 1000 பேர் பயந்துக்கிட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுதுன்னா ஆரோக்கியம் பின்னாடி போய்கிட்டே இருக்கும், மருத்துவர்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, மருத்துவ துறையிலையும் பெரிய பெரிய புது புது கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் மருத்துவமனையில் தான் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போது நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம உணவுக்கு நம்ம உடலுக்காக நம்ம ஒரு டைம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். அது காரணம் நம்ம மண் நம்பி வந்து மனைவி இருக்காங்க. மனைவியோடைய எல்லை என்ன, மனைவியோட தேவை என்ன, மனைவியோடைய உச்சக்கட்டம் எப்போ வரும், இதெல்லாம் இன்னைக்கு கணவன் வந்து பார்க்கறதே இல்லை. அவங்க எந்த நிலைமையில உச்சக்கட்டம் அடைவாங்கிற சிந்தனையே இன்னைக்கு வந்து மனைவி கிட்ட கணவன்கிட்ட இல்லை. தன்னுடைய தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய உச்சக்கட்டம் வந்தோன்னா அவர் போய் படுத்துடுறாரு. அது சொல்றாங்க, அந்த மாதிரி நேரத்தில் கணவன் படுக்கிறதே பெண்கள் விரும்ப மாட்டாங்களாம். அந்த மனைவியானவங்க அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் எப்படி முன் விளையாட்டு இருக்கும் அதே போல கொஞ்ச நேரமாவது ஒரு பின் விளையாட்டு ஒரு சில நிமிடங்களாவது அவங்க எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு அரவணைப்பாவது எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அவங்களோட முக்கியத்துவம் அவங்களோட எல்லை என்ன, அவங்க எது வரைக்கும் அவங்க உச்சக்கட்டம் அடையிறதோட எல்லை, அவங்க எது வரைக்கும் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம போர் பிளே அதாவது முன் விளையாட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இதுக்கு எல்லாம் முக்கியமான அவசியம் என்னன்னா நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கான அந்த உடல் வாகு நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கான தகுதி நம்முடைய பிறப்புறுப்புல இருக்கணும். அது இருந்தாதான் நீண்ட நேர தாம்பத்தியம் கிடைக்கும். எல்லா பொசிஷன் நம்மளால் பண்ண முடியும். நம்ம எரெக்ஷன் நல்லா இருக்கணும். அதே போல் இன்னைக்கு எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிறது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, சாதாரணமாக இருக்கு. என்னால் வந்து நினைச்ச முறையில் பண்ண முடியல பாய், என்னால் வந்து கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியுது, ஒரு ப்ரிமாச்சுரி எஜாக்குலேஷன், இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியாகணும்னு சொன்னால் அதற்காக தான் இன்றைக்கி நம்மளுடைய கம்பெனி மா நேச்சுரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல் முறையாக பவுடராக வந்து அதுவும் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் எல்லா வயதுகளும் எடுத்துக்கிட்ட மாதிரி, அப்புறம் சுகர் பிபி கொலஸ்ட்ராலில் உள்ளவங்க அப்படிப்பட்டவங்க